Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய வீட்டு வசதி வாரிய முறைகேடு விவகாரத்தில் ஜூலை மாதத்திற்குள் மீண்டும் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலரான கணேசனுக்கு ஒதுக்கியதில் முறையீடு செய்ததாக புகார் எழுந்தது. அப்போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி 2012ஆம் ஆண்டு அவர் மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. வழக்கை விசாரித்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஐ பெரியசாமியை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ததோடு முறையாக ஒப்புதல் பெற்று ஐ பெரியசாமி மீதான முறைகேட்டு வழக்கை நடத்த வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணை பிறப்பித்தார். வழக்கை ஜூலை 31ஆம் தேதிக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கீழமை நீதிமன்றத்திற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய் மற்றும் பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே முடிந்து போன ஒரு விவகாரத்தை தேவையில்லாமல் மீண்டும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று வாதத்தை முன்வைத்ததோடு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நிறைவடையும் வரை சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்ற விசாரணைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஐ பெரியசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனுவை விசாரித்து முடிக்கும் வரை கீழமை நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் எந்தவொரு விசாரணையும் நடத்தக்கூடாது என இடைக்கால தடை விதித்ததோடு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.